கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. गीतकार कहता है कि परमेश्वर नगर का सुरक्षा नहीं करेगा तो वह फेरा करने वाले लोग क्या व्यर्थ में करते हैं। காவல் காக்கிறவன் அது எவ்வளவு நேர்த்தியாக அவன் காவல் காத்தாலும் और रखवाली करने वाला कितना अच्छे से रखवाली करने से भी தேவன் பாதுகாக்காவிட்டால், தேவனுடைய கரம் இல்லாவிட்டால், अगर प्रभु वहाँ का रखवाली नहीं करेगा, प्रभु का हाथ वहाँ पे नहीं होगा तो அந்த காவலாளர் காக்கிற ஜாமம் காக்கிறவருடைய அந்த பாதுகாப்பு அது வீணாகிறது. उसका रक्षा करने वाले और उसका सुरक्षा वो व्यर्थ है। எவ்வளோ டாக்டர்கள், எவ்வளோ சயின்டிஸ்டுகள் இந்த வியாதிகளுக்காக அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். कितने डॉक्टर, कितने वैज्ञानिक ये बीमारी के लिए रात और दिन उसके लिए कुछ परेशानी उठा रहे हैं। எப்படியாவது தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும், किसी முழு तरह உலகத்து ஜனங்களை எப்படியாவது நாம் ரட்சிக்க வேண்டும் என்று அவர் இரவும் பகலும் எவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் செலவு செய்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். किसी तरह इसका औषधि पता लगाना है, अनेक करोड़ों रुपए को उपयोग करते हुए कोशिश कर ही लगातार कोशिश कर रहे हैं। ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, परंतु प्रभु का वचन कहता है கர்த்தர் நகரத்தை காவார் ஆகில், अगर प्रभु नगर का सुरक्षा नहीं करे तो அது யாராலும் காப்பாற்ற முடியாது. वो कोई उसे बचा नहीं सकता। ஆனால் தேவன் நம்முடைய தேசத்தை அவர் பாதுகாத்து வருகிறார். लेकिन प्रभु हमारे देश को सुरक्षा कर रहा है। இவ்வளவு இக்கட்டான நாட்களிலும் इस इकट्ठा के समय पर भी நம்முடைய தேசம் அது மிகவும் பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறது. हमारा देश और सुरक्षा से चल रहा है। அல்லேலூயா. அடுத்த வாரம் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். मैं विश्वास करता हूँ अगले हफ्ते सारे कलिसियाँ खुल जाएगी। நாளை முதல் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். कल से सारे परमेश्वर के मंदिर खुलेंगे करके कहा गया है। அதன்படி திறந்தால் நாம் வருகிற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாம் புதுமேசின் சேவையை நாம் செய்வோமாக. अगर खुले तो हम आने वाले हफ्ते शनिवार और इतवार के दिन परमेश्वर का प्रभु मेज का सेवा करेंगे। 13ஆம் தேதி 13 तारीख को நாம் உபவாசத்தோடு பிரார்த்தனை செய்வோம். हम उपवास के साथ प्रार्थना करेंगे। 14ஆம் தேதி சண்டே प्रभु मेज़ை நாம் அனுசரிப்போம். और अगले दिन संडे हम प्रभु मेज को हम अनुसरण करेंगे। அதனால் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். आप उसके लिए प्रार्थना करें। இன்னும் தடை எதுவும் வராதபடிக்கு और कोई रुकावट नहीं होने के लिए நீண்ட நாட்களாக ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி வருவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். अनेक दिनों से कलीसिया में नहीं आने वाले विश्वासियों को आने में मदद होने के लिए प्रार्थना करें। हालेलुया. நாம் வசனத்தில் வாயிலாக கடந்து போவோம். वचन में ध्यान करेंगे। நீங்க எபேசியருக்கு எழுதிய லக்கினம் आप एफेसियों को लिखी पत्रिका 4வது அதிகாரம் 4वां अध्याय 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். उसका पहला वचन Ephesians chapter 4 verses 1. इसलिए मैं जो प्रभु में बंदी हूँ तुमसे विनती करता हूँ कि जिस बुलाहट से तुम बुलाए गए थे उसके योग चाल चलो. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கற்றுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கு பவுல் எபேசியருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். यहाँ प्रेरित पौल एफेसियों को एक आलोचना कहता है। நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். आप बुलाए गए हैं। யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? किससे बुलाए गए हैं? நீங்கள் தேவாதி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். आप प्रभु परमेश्वर से बुलाए गए हैं। அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். उस पुकार के अनुसार आप उसके अनुसार उसको आदर देते हुए आपका जीवन चलने पाए। आपका निमंत्रण உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். आपको परमेश्वर ने पुकारा है। அதற்கு தகுதியாக அதற்கு குவாலிஃபைடாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். उसके आदर योग्य हमें अपना जीवन चलना है।
அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், बुलाए गए अनेक लोग हैं, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். लेकिन जो चुने हैं वो बहुत ही कम हैं। அதிலும் உண்மையுள்ளவர்கள் மிகவும் சிலர். और उसमें भी सच्चाई से चलने वाले उससे भी कम हैं। ஆஹ் ஆஹ் சாதாரணமாக நாம் தேவனுடைய அழைப்புக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். साधारण रीति से हम प्रभु के पुकार के योग्य हम नहीं थे। நாம் தேவ ஜனங்கள் அல்ல, நாம் அந்நிய ஜனங்களாக இருந்தோம். हम प्रभु के लोग नहीं, हम अन्य लोग थे, புறஜாதி ஜனங்களாக இருந்தோம். अन्य जाति के लोग थे। தேவனுடைய பந்திக்கோ இல்ல தேவனுடைய சமூகத்திற்கோ நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். प्रभु की उपस्थिति या उसके झुंड के लिए हम योग्य नहीं थे। இருந்தாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். फिर भी प्रभु ने हमें पुकारा है। அவர் நம்மை அழைத்ததினால் நாம் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், குவாலிஃபைட் ஆக வேண்டும். उसने हमें पुकारा, इसीलिए हम अपने आप को उसके योग्य बनाना है। நீங்கள் ரோமருக்கு எழுதிய லக்னம் आप रोमियो को लिखे पत्रिका chapter 9 verses 25 and 26. 9 अध्याय उसका 25 और 26। Romans chapter 9 25-26. जैसा वह होशे की पुस्तक में भी कहता है, जो मेरी प्रजा ना थी उन्हें मैं अपनी प्रजा कहूंगा, और जो प्रिय ना थी उसे प्रिय कहूंगा। और ऐसा होगा कि जिस जगह में उसने यह कहा गया था कि तुम मेरी प्रजा नहीं हो, उसी जगह वे जीवित परमेश्वर की संतान कहलाएंगे। அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசையாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் அல்லாத ஜனங்களை என்னுடைய ஜனங்கள் என்று தேவன் அழைக்கிறார். जो उसकी प्रजा नहीं थी उसको परमेश्वर अपनी प्रजा करके कहता है। சிநேகிக்கப்படாத இருந்த நம்மளை தேவன் சிநேகிதனே சிநேகிதியே என்று அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். हम कौन है करके अनजान சிநேகிதன் இல்ல, சிநேகம் செய்யாத நம்மை, कोई हमें प्रेम ना रखने वाले हम लोगों को। இந்த உலகத்தில் நமக்கு யாராவது நம்மை சிநேகிக்கிறார்களா? क्या इस संसार में कोई हमसे बहुत प्रेम रखता है? நண்பருடைய சிநேகம் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? एक दोस्त का प्रेम कितना दिन रहता है? உற்றார் உறவினருடைய சிநேகிதம் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? रिश्तेदार का कोई लोगों का प्रेम कितना दिन रहता है? தன் தாய் தந்தையுடைய சிநேகம் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? माता पिता का प्रेम कितना दिन रहता है? மனைவியுடைய சிநேகம் கணவருடைய சிநேகம் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? पत्नी का पति का प्रेम कितना दिन रहता है? இதெல்லாம் எல்லா சிநேகத்தை பற்றியும் நமக்கு தெரியும். हर एक स्नेह के बारे में हम जानते हैं। நமக்கு நம்மை எப்பொழுது சிநேகிக்கிறார்கள், நமக்கு எப்போது வெறுக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். हमें कब प्रेम करते हैं, हम पर कब हमें घृणा करते हम जानते हैं। நாம் அனைவரும் அது அனுபவபூர்வமாக இந்த உலகத்தில் நாம் அனுபவித்திருக்கிறோம். हम उस अनुभव रीति से हमने इस संसार को जाना है। யாராக இருந்தாலும் ஒரு கண்டிஷனோடு ஒரு தேவைக்கு மாத்திரம் அவர்கள் சிநேகிப்பார்கள். कोई भी है संसार में हमसे एक जरूरत की वजह से हमसे प्रेम रखते हैं। ஆனால் இங்கு தேவன் நம்மை சிநேகிக்கப்பட்டவனே சிநேகிக்கப்பட்டவளே என்று அவர் நம்மை அழைக்கிறார். लेकिन यहाँ पर प्रभु हमें प्रेम रखने वाले करके हमें पुकारते हैं। என் பிரியமே என் ரூபவதியே என்று நம்மை அழைக்கிறார். मेरे प्रिय मेरे रूपवती करके प्रभु पुकारता है। அதாவது நீங்கள் நாம் தேவனுடைய ஜனங்களாக இல்லாத இருந்தும் கூட हम प्रभु के संतान ना होते हुए भी அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் நம்மை அழைக்கிறார். अपने खुद के लोग के समान प्रभु हमें पुकारता है। அதான் 26 வசனம் சொல்கிறது, यही 26 वचन में यूं लिखा है, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். वह जीवते परमेश्वर के संतान कहलाएंगे। ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு பதவி. जीवित परमेश्वर का जो संतान कहलाना वो कितना एक ऊंचा एक पद है। இந்த சர்வ சிருஷ்டிக்கும் சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பது எவ்வளவு பெரிய பதவி. सर हर एक सृष्टि को बनाया हुआ परमेश्वर का संतान करके बोलने से कितना एक ऊंचा पद है। அப்படி என்றால் இந்த உலகத்திலே அவரை விட பெரியது எதுவுமே இல்லை, பெரியவர் யாருமே இல்லை. इसका मतलब इस संसार में उनसे बढ़कर वो कोई बड़ा नहीं है और उनके समान कोई भी नहीं है। முழு சிருஷ்டியிலும் पूरे सृष्टि में
அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. उनसे बड़ा कोई भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேசத்தில் எல்லாரோட பெரியவர் யார்? நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்கிற அதிகாரம் எல்லாத்துக்கும் பெரிய அதிகாரம் எது? हमारे देश में जो अधिकारी में सबसे बड़ा अधिकार किसका है बोलो? அது ராஷ்டிரபதி. वो राष्ट्रपति है। அப்போ ராஷ்டிரபதி அந்த பவனத்தில் அந்த மாளிகையில் நாம் இருந்தால் அப்போ நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை. हम राष्ट्रपति भवन में उस बड़े महल में हम रहेंगे तो कितना हमको अच्छा महसूस होगा। ராஷ்டிரபதி உடைய பிள்ளை என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம், राष्ट्रपति का எவ்வளவு பெரிய ஒரு संतान, மதிப்பு. राष्ट्रपति का संतान बोलने से कितना ऊंचा एक स्थान है। இங்கு நாம் தேவன் இல்லாத ஒரு ஜனங்களாக இருந்தோம். यहाँ पर हम प्रभु के बिना एक झुंड थे। அதாவது 26வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, 26वां वचन कहता है, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் तुम मेरी प्रजा नहीं हो करके कहा गया था, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். और उसी जगह वे जीवते परमेश्वर के संतान कहलाएंगे। நாம் உண்மையாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை. हम हकीकत में प्रभु के संतान नहीं थे। நாம் புறஜாதி ஜனங்களாக இருந்தோம். हम अन्य जाति के लोग थे। தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களாக இருந்தோம். प्रभु के प्रिय अप्रिय लोग थे। ஆனால் இங்கு தேவன் என்ன சொல்கிறார்? लेकिन यहाँ प्रभु क्या कहते हैं? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். आप जीवित परमेश्वर के संतान हो करके प्रभु कहता है। அப்படி என்றால் நம்முடைய அழைப்பு ஏதோ இந்த உலக பிரகாரம் ஒரு சிறிய ஒரு பதவிக்கோ இல்ல சிறிய ஒரு போஸ்டுக்கோ அழைக்கப்பட்ட அழைப்பு அல்ல. हमें जो बुलाया गया है संसार में कोई एक छोटा सा स्थान में कोई छोटा पोस्ट में हमें रखने के लिए नहीं। ஏதோ ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவரோ இல்ல ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஏதாவது ஒரு மேனேஜரோ அப்படியாக இந்த உலக பிரகாரமான ஒரு சாதாரண ஒரு பதவி அல்ல. நம்ம அழைக்கப்பட்டது சாதாரணமான ஒரு சுதந்திரம் அல்ல. कोई ग्राम पंचायत का अध्यक्ष या कोई छोटा सा नेता या कोई मैनेजर एक छोटा सा स्थान के लिए प्रभु ने नहीं बुलाया। அது ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். जीवित परमेश्वर का एक संतान करके प्रभु ने हमें बुलाया। அல்லேலூயா. हालेलुया। அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? तो हमें क्या करना है? அதற்கு தகுதியாய் குவாலிஃபைட், அதற்கு தகுதியாய் நடந்து கொள்ள வேண்டும். उसके योग्य हमें चलना है। இப்போ ராஷ்டிரபதியினுடைய பிள்ளை தெருவில் வந்து மண்ணில் விளையாடின்னு இருக்குமா, மணல்ல வந்து விளையாடுமா? कि राष्ट्रपति का जो बेटा है वो रास्ते में आकर वो मिट्टी में थोड़ी खेलेगा। அது ட்ரெஸ் எல்லாம் சர்ட் இல்லாம இல்லைன்னா காலு செப்பல் இல்லாம அப்படியே ரோட்ல வந்து அது விளையாடின்னு இருக்குமா? கல்லு மண்ணெல்லாம் எடுத்து போட்டு அப்படி விளையாடின்னு இருக்குமா? क्या वो ड्रेस के बिना और चप्पल के बिना रोड में मिट्टी में वो क्या खेलेगा? அந்த மாதிரி விளையாட விடுவாங்களா? क्या उसे ऐसे खेलने को अनुमति दिया जाएगा? இல்ல அந்த மாதிரி விளையாடின்னு இருக்குது இது ராஷ்டிரபதியோட குழந்தைன்னு சொல்லி யாருன்னா சொல்லுவாங்களா? या कोई ऐसे बोले ये राष्ट्रपति का बच्चा है? அப்போ ராஷ்டிரபதி பிள்ளை என்றால் அதுக்கு குவாலிஃபைடு எப்படியாக இருக்க வேண்டும்? அதற்கு தகுதி எப்படி இருக்க வேண்டும்? राष्ट्रपति का बच्चा बोलने से उसका जो योग्य आदर योग्य किस प्रकार रहना है? அதற்குரிய தகுதி, அதற்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும் அல்லவா? उसका एक डर भय, उसका एक योग्य रहना है ना। அதன்படி அது நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? उसके अनुसार उसको चलना है ना। அது எங்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்தில் அது இருக்க வேண்டும் அல்லவா? उसको जहाँ नियमित किया हुआ जगह है, स्थान है, वहाँ पर उसे रहना है ना। இருக்க வேண்டுமா இல்லையா? रहना है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். इसका मतलब हमें अपने आप को उसके योग्य बनाना है। நாம் எப்பொழுதுமே நாம் மறக்கக்கூடாது, நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளை, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நாம் அவருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். हम उसके संतान बन के ही रहना है, उसके लिए हमें अपने आप को योग्य बनाना है। ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர், क्योंकि हमारा प्रभु पवित्र है, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். हम भी पवित्र रहना है। நீங்கள் ரோமருக்கு எழுதிய லக்னம் 8வது அதிகாரம் रोमियो का 8वां अध्याय 28வது வசனம், उसका 28वां वचन। ரோமன் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு ஆ. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. हालेलुया। हम जानते हैं कि जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई को उत्पन्न करती है, अर्थात उन्हीं के लिए जो उसकी इच्छा के अनुसार बुलाए हुए हैं। ஆ. நாம் யாருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைத்திருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் யாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? हम किसके निर्णय के जरिए हम बुलाए गए? நம்மை அழைப்பதற்கு முன்பாகவே தேவன் நம்மை தீர்மானித்திருக்கிறார். हमको पुकारने से पहले ही परमेश्वर ने निर्णय लिया है। இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள், संसार में कितने लोग हैं? எவ்வளவோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், कितने करोड़ों लोग हैं? நம்மை சுற்றி எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், हमारे आसपास कितने लोग हैं? நம்முடைய கோத்திரத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், हमारे गोत्र में कितने लोग हैं? நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவு ஜனங்கள் हमारे இருக்கிறார்கள், परिवारों में कितने लोग हैं? நம்ம கிராமத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள். हमारे गांव में कितने लोग हैं? அப்போ அவ்வளோ ஜனங்களில் தேவன் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? इतने लोगों में प्रभु ने हमको क्यों चुना है? அவருடைய தீர்மானம் அவர் யார் யாரை தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் திட்டம் போடும்போது, பிளான் போடும்போது, किस किस को अपना संतान बनाना है उसका जो प्लान लगाते समय அவர் தீர்மானம் எடுக்கும் பொழுது उन्होंने जब निर्णय लिया, அவர் எப்படி நம்முடைய பேரெல்லாம் அவர் தெரிந்து கொண்டார்? कैसे उन्होंने हम सबका नाम उन्होंने जान लिया? அவர் எப்படி நம்முடைய தாயில் கருவில் பிறக்கும் பொழுது அவருடைய நம் பெயரெல்லாம் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டார்? कैसे वो हम अपनी माता के घर में रहते समय हमारे नाम को जीवन का पुस्तक में लिखा है। அப்பொழுது அவருடைய அழைப்பு ஒரு சாதாரணமான அழைப்பு அல்ல. उसका जो पुकार है वो एक साधारण पुकार नहीं है। தேவன் எல்லாரும் அழைக்க மாட்டார். प्रभु सबको नहीं पुकारेगा। எல்லாரும் அழைத்தாலும் எல்லாரும் தெரிந்து கொள்ள மாட்டார். सबको पुकारने से भी प्रभु सबको जान नहीं पाएगा। எல்லாரும் தெரிந்து கொள்ளாரும் எல்லாரும் உண்மையாக இருக்க மாட்டார்கள். सबको प्रभु जान लेगा तो प्रभु सब लोग सच्चाई से नहीं जिएंगे। அப்பொழுது அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறபடியால் उसके निर्णय के अनुसार प्रभु ने जो हमें बुलाया है, நாம் அதற்கு தகுதியாகவும் அதற்கு உண்மையாகவும் நாம் இருக்க வேண்டும். हम उसके योग्य और उसके लिए हम सच्चाई से रहना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. 30வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். 30वां 8 वचन। verses 30. எவர்களை முன்குறித்தார்களோ ஆ. அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆ. எவர்களை அழைத்தாரோ ஆ. அவர்களை நீதிமான்களாகியும் இருக்கிறார். ஆ. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். फिर जिन्हें उसने पहले से ठहराया हाँ। उन्हें बुलाया भी, हाँ। और जिन्हें बुलाया उन्हें धर्मी भी ठहराया है, और जिन्हें धर्मी ठहराया उन्हें महिमा भी दी है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய அழைப்பு திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்டாக திடீரென்று நம்மை தேவன் அழைக்கவில்லை. प्रभु का जो पुकार है हमें अचानक से नहीं बुलाया है। இப்போ யாராவது ஒரு பிள்ளையை தத்தெடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். कोई किसी को बच्चा कोई को अडॉप्ट बच्चा को अडॉप्ट करना है, गोद लेना है तो திடீரென்று ரோடில் போகும்போது ஏதாவது ஒரு குழந்தை கேட்டா அதை அப்படியே அவர்கள் கோதி அடாப்ட் செய்து கொள்வார்களா? अचानक सड़क में जाते हुए बच्चा को देखा, क्या अचानक उसको गोद लेते हैं? அந்த மாதிரி எடுத்துக்கொள்வார்களா? क्या कोई ऐसे गोद लेते हैं? அவர்கள் முதலில் யோசனை செய்வார்கள். वो पहले सोच विचार करते हैं, அதற்கு அந்த குழந்தை நமக்கு சரியாக இருக்குமா என்று யோசனை वो செய்வார்கள். बच्चा हमारे लिए सही रहेगा या नहीं, அது யார் மூலியமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்பார்கள். किसके जरिए उसको पाना है करके देखेंगे। அதை குறித்து எல்லா திட்டம் போடுவார்கள். उसके बारे में वो अपना योजना बनाएंगे। அதன் பிறகுதான் அதை அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார்கள். उसके बाद ही वो अपना संतान बनाएंगे। இங்கு தேவன் நம்மை முன் குறித்து இருக்கிறார். यहाँ प्रभु ने पहले ही हमें जान लिया है, அந்த முன் குறித்து அதன் பிறகு நம்மை அழைத்திருக்கிறார். पहले ही इसको विचार करके बाद में हमें पुकारा है। எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். जिसको बुलाया है उसको धर्मी बनाया है। அப்பொழுது தேவன் அழைத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று तो விரும்புகிறார். प्रभु जिसको पुकारा है उसको कैसे प्रभु चाहता है कि वो धर्मी रहे। நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? हमारा पुकार किस प्रकार का है? வசனம் சொல்கிறது, वचन कहता है அவர்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டார். कि उन्हें राजा और யாஜகம். याजकों के समान प्रभु ने जाना है। அதே என்றால் ஆளுகை செய்கிற ராஜாக்களாகவும், कि वहाँ पर सेवकाई करने वाला एक राजा, ஆளுகை செய்கிற பிரபுத்தா प्रभुता करने वाला राजा, மற்றும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாகவும் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். प्रभु का सेवकाई करने वाला याजक करके हमें चुना है।
ராஜாக்கள் ஆசாரியர்கள். राजा और याजक। ஒரு தேசத்திற்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் மிக மிக முக்கியம். एक देश के लिए राजा और एक याजक बहुत बहुत मुख्य है। ஆதி காலத்திலிருந்து தேசத்தை ஆளுவதற்கு ராஜா வேண்டும். தேசத்தை எப்படி ஆள வேண்டும் என்று தரிசனமோ தீர்க்க தரிசனமோ வழிகாட்டுதலோ செய்வதற்கு ஆசாரியர்களும் வேண்டும். पहले के समय से लेकर राज्य को चलाने के लिए राजा चाहिए और वहाँ का किस प्रकार अपना राज्य को चलाना है योजना के लिए एक याजक चाहिए। அப்பொழுது தேவன் நம்ம எல்லாரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். प्रभु इसीलिए हम सबों को एक राजा की तरह और एक याजक की तरह चुना है। நம்முடைய அழைப்பு ராஜாக்களின் அழைப்பு, ஆசாரியர்களின் அழைப்பு. हमारा जो पुकार है वो राजा का पुकार है और एक याजक का एक पुकार है। ஆளு பரலோக ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற அதிகாரமும் सब स्वर्ग राज में தேவனுக்கு ஊழியம் செய்கிற அதிகாரமும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். स्वर्ग राज्य में एक राजा के समान करने का अधिकार और एक याजक के समान करने का सेवकाई प्रभु ने हमें दिया है। இந்த உலகத்தில் நாம் மற்ற ஜனங்களோடு கூட இந்த உலகத்தோடு கூட நாம் இன்று நாம் இருக்கிறோம். हम आज अनेक लोगों के साथ हम इस संसार में आज ठहरे हैं। இருந்தும் கூட நாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நாம் தேவனிடத்தில் தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிறோம். फिर कैसे हम एक नियमित दिन में हम प्रभु को खोज के आते हैं। ஒரு வெள்ளிக்கிழமைகளிலோ ஞாயிற்றுக்கிழமைகளிலோ ஒரு ஆராதனை நாளிலோ நாம் எப்படி நாம் உலகத்திலிருந்து புறப்பட்டு நாம் அவருடைய சமூகத்தில் एक வருகிறோம். शुक्रवार को इतवार को कैसे हम संसार में से हटकर हम प्रभु की उपस्थिति में हम चल के आते हैं, என்றால் நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள். क्योंकि हम बुलाए गए लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதனால தான் உலகத்திலிருந்து நாம் பிரிந்து தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறோம். इसीलिए हम संसार में से हम निकल कर हम प्रभु की उपस्थिति में आते हैं। ஒரு கோழி அடை காக்கிறது நீங்க பார்த்திருப்பீர்கள். एक मुर्गी को आपने देखा है, அது 10 முட்டைகளை அடை காக்கும். वो 10 अंडे को रखवाली रखता है। ஒரு குடியானவன் என்ன செய்தான், அந்த 8 கோழி முட்டைகளையும் 2 கழுகுடைய முட்டைகளையும் அங்க அடை காக்க வைத்தான். एक व्यक्ति ने क्या किया, 8 वो मुर्गी के अंडे के बगल में 2 एक उकाब का अंडे को रख दिया। கழுகு ஈகிள் அதனுடைய முட்டை 2 அதன் கூட வைத்தான். 2 उकाब के अंडे को उसके बगल में रख दिया। அது அந்த 8 கோழி குஞ்சும் 2 கழுகுடைய முட்டையும் ஒரு நாள் அது குஞ்சு பெரித்து வெளியே வந்தது. एक दिन वो निकल कर वो सब सारे बच्चे बाहर आए। அந்த கழுகு அந்த கோழி குஞ்சுகளுடனே கூட அந்த 2 கழுகுகளும் வளர்ந்தது. वो जो छोटे उकाब के बच्चे थे वो उस मुर्गी के बच्चे के साथ ही वो पले बढ़े। அந்த கோழி குஞ்சினுடைய அது எப்படி இறை சாப்பிடுமோ அப்படியே இதுவும் கூட அங்க இருக்கிற தானியத்தை அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தது. कैसे मुर्गी का बच्चा वो दानों को खाता है, ये उकाब का बच्चा भी उसके दानों को खाने लगा। அது கோழி குஞ்சு எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் தான் இதுவும் அவ்வளவு தூரம் தான் முயற்சி செய்து அவ்வளவு தூரம் பறந்து கொண்டு இருந்தது. मुर्गी का बच्चा कितना उड़ता था, उकाब का बच्चा भी उतना ही उड़ता था। கோழி எவ்வளவு தூரம் பறக்கும்? एक मुर्गी कितना दूर उड़ेगा? ஒரு 5 அடி பறக்கும், एक 5 फीट, 10 அடி பறக்கும். एक 10 फीट उड़ेगा। அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு. उसका कैपेसिटी उतना ही है। ஆனால் கழுகு கூட அப்படியேதான் நினைத்தது. तो उकाब का बच्चा भी ऐसे ही सोचा था। அதற்கு தெரியாது நாம் உயர பறக்க முடியும், மேகத்திற்கு மேலாக நாம் பறந்து செல்ல முடியும் என்று அதற்கு தெரியாது. उसको नहीं मालूम कि वो ऊंचाई में उड़ सकता था, उसका लेवल दूसरा था करके। அது யோசனை செய்து பார்க்கவில்லை. वो विचार करके उसने कभी नहीं सोचा। ஒரு நாள் பார்த்தது, एक दिन उसने देखा, அங்க பார்த்தால் ஒரு கழுகு பறந்து கொண்டு உயர பறந்து கொண்டு एक ऊंचाई में उकाब उड़ रहा है। அப்பொழுது இந்த 2 குஞ்சுகள் பார்த்தது, நம்மை போல்தான் அதுவும் இருக்கிறது. तो 2 बच्चों ने देखा कि हमारी तरह ही तो वो भी है, நாம் ஏன் அவ்வளவு உயரமாக நாம் பறக்கவில்லை, நாம் ஏன் இங்கே இருக்கிறோம், हम क्यों उतना ऊंचा नहीं उड़े, हम क्यों इधर है। அது அன்றைக்கு தான் அதுக்கு புரிந்தது. उसी दिन वो समझा, நாம் இந்த பூமியில் சிறிய தூரத்துக்கு பறக்கிற கோழி அல்ல, हम इस धरती में छोटे छोटे विषयों में उड़ने वाले, हम छोटे दूर में छोटे छोटे दूरी उड़ने वाले लोग नहीं है। நாம் ஆகாயத்தில் உயர பறக்கக்கூடிய நாம் கழுகு. हम आकाश में ऊंचाई में उड़ने वाले हम उकाब है। அது அந்த மேலே பறக்கிற கழுகை பார்த்து இது பறந்து முயற்சி செய்தது.
वो ऊपर उठने वाले उकाब को देखकर ये उठने का इसने कोशिश किया। அப்பொழுது இதுவும் மேலே பறந்து பறந்து இதுவும் மிகவும் உயரத்தில் இதுவும் फिर ये भी उड़ते उड़ते ऊंचाई में पहुंच गया। அல்லேலூயா हालेलुया। நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் எங்கிருந்து தோன்றுவார், हमारा यीशु मसीह वो कहाँ से आएगा, எங்கிருந்து வருவார்? कहाँ से आएंगे? அவர் வானத்திலிருந்து வருவார்। वो आसमान से आएंगे। அல்லேலூயா Hallelujah. மேகத்தில் மறைந்திட்ட இயேசு வானத்தில் ஒரு நாள் வருவார்। और आसमान में बादलों से छुप गया हुआ परमेश्वर आसमान से वापस लौट के आएगा। அப்பொழுது நாமும் கூட அவரோடு கூட வானத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்। तब हम भी आसमान में उसके साथ उठा लिए जाएंगे। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் अनेक இடங்களில் சொல்றார்கள், இந்த பூமியிலிருந்து இந்த ஒரு சிலை வந்தது, இந்த பூமியிலிருந்து ஒரு சாமி வந்தது என்று சொல்வார்கள்। अनेक लोग संसार में से ये धरती में से एक मूर्ति निकला, एक धरती में से एक स्वामी निकला। ஆனால் நம்முடைய தேவன் பூமியிலிருந்து முளைத்த தேவன் அல்ல, लेकिन हमारा परमेश्वर भूमि से आने वाला परमेश्वर नहीं, அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து அவர் உயர இருக்கிற தேவன்। वो स्वर्ग राज्य में से वो आया हुआ परमेश्वर है। வானமும் அவருடைய சிம்மாசனம், और ऊपर वो जो स्वर्ग उसका सिंहासन है, பூமி அவருடைய பாதப்படி। जो धरती है उसका पाद पड़ी है। அவர் நம்மை அழைப்பதற்கு அவர் உயர வானத்திலிருந்து அவர் வெளிப்படுவார்। वो हमें पुकारने के लिए वो आसमान से वो निकलेगा। நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் வானத்திலிருந்து வெளிப்படுவார்। हमें अपने पास पहुंचाने के लिए वो आसमान से निकलेगा। அப்பொழுது நாம் எப்படி இந்த கோழி குஞ்சு மாதிரி அந்த தானியத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டுமா? तो क्या हम छोटे से वो उस मुर्गी के बच्चे के समान अपने दानियों को खोजते रहना है? கோழி குஞ்சு பார்த்திருக்கிறீர்களா? मुर्गी के बच्चे को देखा आपने? கோழியை பார்த்திருக்கிறீர்களா? मुर्गी को देखा है आपने? கோழி அப்படியே என்ன செய்யும், அந்த குப்பையெல்லாம் கிளறிட்டு मुर्गी क्या करता है, वो கூடா கொக்கார்க்கு कूड़ा को सब निकाल कर அதுல எதுனா தானியம் இருக்குமோ, उसमें कुछ दाने हैं क्या, அதுல எதுனா புழுகு எதுனா இருக்குமோ, उसमें कुछ कीड़ा है क्या, அது அப்படியே காலில் தேடிக்கொண்டு அப்படியே தான் அது இறை தேடும்। वो अपने पाँव से ऐसे दौड़ते हुए ऐसे चलती रहती है। ஆனால் கழுகு लेकिन जो उकाब है கழுகு உயர பறக்கும்। वो ऊंचाई में उड़ता है। கழுகு மேலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை அங்கிருந்து இந்த ரேடார் கேமரா போல அது கீழே பார்க்கும்। वो ऊपर आसमान से रेडार कैमरा के समान अपना भोजन को खोजता है। தன் ஆகாரம் எங்க இருக்குன்னு பார்க்கும்। उसका भोजन किधर है वो देखता है। அது உயர வானத்திலிருந்து நேரா வந்து தன் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு वो आसमान से सीधा ऐसे उतर कर अपना भोजन को उठा के चला जाता है। அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், वो यीशु मसीह कहते हैं பிணம் எங்கோ அங்க கழுகுகள் வந்து கூடும்। कि जहाँ पर लाश है वहाँ पर ये उकाब वहाँ पर पहुँच। அப்படி என்றால் इसका मतलब பிணம் எங்கோ கழுகுகள் வந்து கூடும்। जहाँ पर जहाँ पर जो लाश है वहाँ पर वो उकाब वहाँ पहुँचता है। பிணம் என்றால் என்ன? மின்றும் சொன்னேன், பிணம் என்பது அதற்கு ஆகாரம்। वो लाश क्या है, उसके लिए एक आहार है। கழுகு என்ன? கழுகுக்கு அது ஆகாரம்। वो उकाब के लिए वो एक भोजन है। அது போல இயேசு கிறிஸ்துடைய வருகையில் इसी समान यीशु मसीह के आगमन में கழுகுகளாக நாம் அவரிடத்தில் ஒன்று கூடும்। जब उकाब के समान है उसके साथ उसके पास हम इकट्ठे हो जाएंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। ராஜாதி ராஜா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பும் பொழுது நாம் அவரோடு பறக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்। राजाओं का राजा हमारे लिए जब आते हैं तो उसके पास हम पहुंचने के लिए हमें योग्य ठहरना है। ஹல்லேலூயா हालेलुया। இயேசு கிறிஸ்து ஒரு திருஷ்டாந்தரத்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார்। यीशु मसीह मत्ती रचित सुसमाचार में दृष्टांत को कहते हैं। அது என்ன என்றால், वो क्या है? ராஜாதி ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்கிறார்। राजाओं का राजा अपने एक संतान को उसका शादी कराता है। ராஜகுமாரனுக்கு கல்யாணம் செய்கிறார்। उसका एक विवाह होता है ராஜகுமாரனுக்கு, राजकुमार का। அப்போ தன்னுடைய குமாரனுடைய கல்யாணத்திற்கு अनेक ஜனங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார்। और उसके लिए पूरे उस देश में उसको इनविटेशन दिया जाता है। நல்ல ஜனங்களுக்கு, அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல ஜனங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார்। अच्छे अच्छे ऊंचे स्थान में उसको आमंत्रण देते हैं। பிறகு அந்த திருமணம் அந்த நாள் வந்து விட்டது। तो उस विवाह का दिन आता है। திருமணத்துக்கு எல்லாம் பார்ட்டி, அதோடைய போஜனம் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது। उसका हर एक भोजन को तैयारी किया जाता है। தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பினார், अपने काम करने वालों को भेजता है। अपना नौकरों को भेजा, उनको भेजा।
அவர்களை எல்லாம் அழைத்து வா, விருந்து ரெடி, அவர்கள் எல்லாம் அழைத்து வா என்று சொன்னார். भोजन तैयार है, उन सबको पुकार के लेकर आओ करके कहते। இவர்கள் போய் சொன்னார்கள், इन्होंने जाकर कहा, மேரேஜ் எல்லாம் ரெடி, பார்ட்டி எல்லாம் ரெடி, நீங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ராஜாவுடைய பேலஸ்குள்ள வந்து பிரவேசம் शादी के लिए सब तैयार है, भोजन सब तैयार है, आप सब आकर अंदर प्रवेश करें। ராஜ்மஹல் में आके प्रवेश करो। ஜனங்கள் அவரவர்கள் யாரும் கூப்பிட்ட ஜனங்கள் யாரும் வரவில்லை. जो जिसको पुकारा था वो लोग कोई भी नहीं आए। அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார்கள். सब लोग एक एक बहाना बोल दिए। மார்க்கெட் போக வேண்டும், मार्केट जाना है, மாடு வாங்க வேண்டும், ये बेड खरीदना है, இப்பொழுதுதான் எனக்கு புதிய மேரேஜ் ஆயிருக்கிறது, अभी मेरे को नया शादी हुआ है, நான் டூர் போக வேண்டும், मैं टूर जाना है। ஏதோ ஒரு ஒரு காரணம் சொல்கிறார்கள். एक एक कारण बोलते हैं, யாரும் வரவில்லை. कोई भी नहीं आए। வேலைக்காரர் வந்து ராஜாவிடத்தை சொன்னார்கள், जो नौकर है वो राजा के पास आके कहे, ராஜா நீ எவ்வளவு பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தீர்களோ राजा आपने जितने लोगों को आमंत्रण दिया அவர்கள் யாரும் வரமாட்டேன் என்றார். वे लोग कह रहे नहीं आएंगे, அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை இருக்கிறது. उनको कुछ ना कुछ काम है। அப்போ ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு तो राजा को गुस्सा आया। ராஜா சொன்னார், राजा ने कहा, ஓகே அவர்களை விட்டுடு, उन्हें छोड़ दो, நீங்கள் இந்த ரோடு ஜங்ஷன் எல்லாம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் போங்க, सड़क चौराहे की ओर सब लोग जाओ। அங்க என்னென்ன எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் சரி, जिस प्रकार के लोग वहाँ रहने से भी सही, அவங்க குருடரோ முடவரோ இல்ல ஊனரோ அது எப்படி இருந்தாலும் சரி, अंधे हो या लंगड़े हो, कैसे भी हो, நல்லா இருந்தாலும் சரி, अच्छे रहे तो भी सही, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, सबको पुकार के लेकर आओ, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த கல்யாண சாலையில் அவர்களை உட்கார வைங்க. सबको पुकारो और इस शादी होने वाला स्थान में यहाँ पर बिठाओ। அப்பொழுது அந்த சேவகர்கள் போனார்கள். वो सेवक लोग गए, எல்லா அந்த கிராஸ் ரோட்ல அங்கங்க உட்கார்ந்துருக்கிற எல்லா ஜனங்களும் சொன்னார், நீங்க எல்லாம் ராஜாவோட அரண்மனைக்குள் வாங்க, ராஜா பையனுக்கு திருமணம் பந்தி எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்க எல்லாம் அரண்மனைக்குள்ள வாங்க என்று சொன்னார். राजा के पास आओ, बंदी तैयार है और सड़क में और चौराहे में रहने वाले हर एक लोगों को लेकर आए। ஓ அந்த ஜனங்கள்லாம் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. वो सारे लोग को बहुत खुशी हो गया। ஓ நம்ம ராஜா அரண்மனையில் இது வரைக்கும் நம்ம போல, ये राजा के महल में अब तक हम नहीं गए हैं। ஓ ராஜா அவருடைய பையனுடைய கல்யாணத்துக்கு நம்ம விருந்துக்கு அழைச்சிருக்கிறார். राजा अपने संतान के उसके शादी के लिए हमें आमंत्रण दिए हैं। அதனால் மிகவும் சந்தோஷமாக எல்லாரும் ராஜா அரண்மனையில் நுழைந்தார்கள். सो सब लोग बहुत खुशी से प्रभु राजा के उस महल में सब लोग प्रवेश हुए போய் எல்லாரும் அந்த டைனிங் ஹாலில் எல்லாரும் உட்கார்ந்தார்கள். और जाते ही वो भोजन करने वाले हॉल में सब लोग लाइन से बैठे। அந்த விருந்து பண்ணுகிற விருந்து சாலை ஃபுல்லா எல்லாம் நிறைந்துவிட்டது. वो भोजन खिलाने वाला वो स्थान पूरा वो पूरा जगह पूरा भर गया। அவர் ராஜா அந்த ஜனங்களை எல்லாம் பார்வையிட வந்தார். राजा उन सारे लोगों को देखने के लिए आए। கல்யாண விருந்து சாலை நிரம்பிவிட்டதா, क्या वो भोजन का स्थान पूरा भर गया है? வந்து பார்த்தால் ஜனங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். आकर जब देखे तो देखा कि पूरा जगह भर चुका है। அங்கு விருந்து பரிமாறப்பட்டது. वहां पर भोजन को वहां बांटा गया। ஆனால் ஒரு மனுஷன் பார்த்தால் அவன் கல்யாண வஸ்திரம் உடுக்கவில்லை. एक मनुष्य को देखने से उसने वो उस ब्याह शादी के स्थान में आने का समान वस्त्र नहीं पहना। அவன் திருமணத்துக்கு எப்படி வர வேண்டுமோ அப்படி வரவில்லை. एक शादी का समारोह में जिस प्रकार आना है उस प्रकार से नहीं आया। உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு तुरंत राजा को गुस्सा आया। தன்னுடைய சேவரை கூப்பிட்டார். वो अपने सेवक को बुलाता है, இவனை எடுத்துட்டு போயிட்டு அந்த அக்னியில போடுங்கள் என்று சொன்னார். इसको उठाकर जब अग्नि में डालो। ஏன் அப்படி சொன்னார்? क्यों ऐसे बोला? ஒரு ராஜா வீட்டு திருமணம் என்றால் एक राजा के घर में एक शादी का समारोह है। அரண்மனைக்குள் வர வேண்டும் என்றால் एक राजमहल में घुसना है तो எப்படி இருக்க வேண்டும்? किस प्रकार रहना है? அதற்கு தகுதி உள்ளவளாக வர வேண்டும். उसके योग्य बनकर आना है। யூதருடைய திருமணங்கள் எப்படி என்றால் यहूदी के एक शादियों शादियों में किस प्रकार होता है? திருமணத்திற்கு வெளியிலே அந்த திருமண உடைகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். एक शादी का समारोह जो महल के बाहर वो शादी में पहनने वाले उस प्रकार के वस्त्र को रखा जाता है। அந்த திருமண வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் அந்த திருமண மண்டபத்தில் உள்ள திருமண சாலைக்குள் நுழைய வேண்டும். उस शादी के समारोह के प्रकार वस्त्र को पहनकर ही उस समारोह के अंदर घुसना है। அந்த திருமண வஸ்திரம் இல்லாமல் உள்ளே நுழையக்கூடாது. उस वस्त्र के बिना कोई अंदर नहीं घुसना है। இன்றைய உலகத்தில் அப்படி பார்க்கிறோம். आज के दिनों में हम देखते हैं சில திருமண வீட்டில் பார்த்தா எல்லாரும்
தலையில் ஒரு தலப்பா கட்டு போட்டு இருப்பார்கள். आज के दिन जब शादी के आंगल समारोह में अल्लाह। देखते हैं तो जो हाँ। सारे पुरुष है सर में एक पगड़ी समान बांधते हैं, எல்லாருக்கும் ஆண்களுக்கெல்லாம் அப்படி கட்டியிருப்பார்கள். सारे पुरुषों को पगड़ी बांधते हैं பெண்களுக்கெல்லாம் வேறொரு அந்த ஓட்னி ஒன்று கொடுத்திருப்பார்கள். और सारे स्त्रियों को एक ओढ़नी समान कोई पहने रहते हैं। அப்படி என்றால் திருமணத்திற்கு முன்பாகவே எல்லாருக்கும் திருமண வஸ்திரம் இந்த திருமணம் செய்கிறவர்கள் திருமண வஸ்திரம் கொடுத்து விட்டு வருவார்கள். इसीलिए शादी से पहले ही जो उसका समारोह के लिए उनके लिए सबको वस्त्र को देकर आते हैं। அப்படி என்றால் திருமணத்திற்கு வரும்பொழுது அதை தேய்த்து எல்லாம் ஃபிட்டிங் செய்து அதை போட்டுக்கொண்டு திருமணத்துக்கு வருவார்கள். इसलिए शादी में आते समय उसको आप सिलाकर तैयारी कर कर पहन कर आना है। இன்று கூட அப்படி செய்கிறார்கள் அல்லவா? आज भी ऐसा लोग करते हैं ना। அப்பொழுது ராஜா வீட்டு திருமணம் அப்படித்தான், யூதருடைய திருமணம் அப்படித்தான். यहूदी का वो ब्याह इस प्रकार होता था। திருமண சாலையில் நுழையும் பொழுது शादी के समारोह में घुसते समय வெளியிலே தன்னை சுத்தம் செய்து கொண்டு அந்த கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டு தான் உள்ள வர வேண்டும். बाहर ही अपने आप को साफ करके वस्त्र पहनकर आना है। ராஜா வீட்டு கல்யாணம் என்றால் राजा के घर का ये शादी का समारोह है तो அதற்கு தகுந்தாற் போல உடையை உடுத்தி கொண்டு தான் உள்ள வர வேண்டும். उसके योग्य एक वस्त्र को पहनकर ही अंदर घुसना है। இங்கு கூட மேரேஜ் ரிசெப்ஷன் நடக்கிறது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? यहाँ पे भी मैरिज रिसेप्शन होता है, आपने देखा है। எல்லாம் நீங்களும் போய் போட்டோ எல்லாம் பிடித்துக் கொள்கிறீர்கள். आप भी जाकर वहाँ पर फोटो पकड़ते हैं। போட்டோ பிடித்து விட்டு பிறகு டைனிங் ஹால்ல போய் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வருகிறீர்கள். फोटो पकड़कर डाइनिंग हॉल में खाकर आप वापस आते हैं। அப்போ இந்த ரிசெப்ஷன் போகும்போது அவர்கள் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு போவார்கள்? रिसेप्शन को जाते समय किस प्रकार का ड्रेस पहनते हैं? அவர் கல்யாண வஸ்திரம் தரித்து போவார்களா? और शादी का वस्त्र पहनते हैं இல்ல கிச்சன்லயோ இல்லை என்றால் வேலை செய்கிற இடத்துல எப்படி மேஸ்திரி வேலை செய்யும்போது எப்படி ட்ரெஸ் இருக்கும், குக்கு வேலை செய்யும்போது எப்படி ட்ரெஸ் இருக்கும், டிரைவர் வேலை எப்படி இருக்கும்? ஒரு டிரைவர் என்றால் காக்கி சர்ட் போட்டு பேண்ட் அப்படியே போய் அங்க நிக்க கல்யாணத்துக்கு போக முடியுமா? कि एक ड्राइवर अपना खाकी शर्ट और पैंट पहनकर ऐसे कर सकता है जाके? ஒரு மேஸ்திரி வந்து ஒரு தொப்பி போட்டு கையில ஒரு அந்த இதெல்லாம் சிமெண்ட் கையோட அப்படியே போய் நிக்க முடியுமா? क्या एक मिस्त्री टोपी लगाकर अपना सीमेंट हाथ के सामान जाकर कर सकता है क्या? அந்த போகிற அந்த இடத்திற்கு என்ன தகுதியோ அந்த தகுதியில் அங்க போக வேண்டும். जो जाने वाला स्थान का जो योग्यता है उसके उस लेवल में हमें बनकर वहां पे पहुंचना है। அப்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும் பொழுது जब आप उस प्रकार पुकारे गए लोग होते हैं அப்பொழுது நாம் அதற்கு தகுதியாக நாம் இருக்க வேண்டும். तो उसके हमें योग्य बन के रहना है। இந்த திருஷ்டாந்தரம் இந்த உதாரணம் ஏன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால் ये उदाहरण क्यों यीशु मसीह कहता है? அது ஒரு உதாரணம் மாத்திரமல்ல, वो केवल एक उदाहरण नहीं है, நானும் நீங்களும் அப்படியே அவருடைய அழைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். आप और मैं उस स्थान की उस योग्यता को हमें उस लेवल में हमें पहुंचना है। நம்மை தாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். हमें आपको अपने आप को उस जगह के लिए हमें बदलाव होना है. நாம் நம்மை மாற்ற வேண்டும். अपने आप को हम उसके योग्य ठहरना है। ராஜ வீட்டு அரண்மனை என்றால் அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய பழக்கங்களை மாற்ற வேண்டும். राजमहल के उस स्थान के लिए उसके अनुसार हमारे आदतों को बदलना है। நம்முடைய பேச்சு மாற வேண்டும், हमारा बातों को बदलना है, நம்முடைய பார்வை மாற வேண்டும், हमारा दृष्टि बदलना है, நம்முடைய உடை மாற வேண்டும், हमारे वस्त्र को बदलना है, நம்முடைய எண்ணம் சிந்தை மாற வேண்டும், सोच विचार सबको बदलना है, எல்லாம் மாற வேண்டும். सब कुछ बदलना है। நாம் அந்நிய ஜாதிகளாக இருக்கும்போது நாம் எப்படி இருந்தோமோ அப்படி அல்ல. अन्य जाति में रहते समय जिस प्रकार थे वैसे नहीं। நம்முடைய தேவன் பரிசுத்தர், हमारा प्रभु पवित्र है, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். उसके संतान जो हमें हम भी पवित्र रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. Hallelujah. நாமும் அவரை போல பரிசுத்தமாக வேண்டும். हम भी उनके समान पवित्र बनना है। நீங்கள் எபேசியர் எழுதிய இலக்கணம் आप एफेसियों को लिखिए पत्रिका 4வது அதிகாரம் 17வது வசனம் 4 अध्याय 17 वचन। 4:17. इसलिए मैं यह कहता हूँ और प्रभु में आग्रह करता हूँ, जैसे अन्य जाति लोग अपने मन की अनर्थ रीति पर चलते हैं, तुम अब से फिर ऐसे ना चलो। ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா. மற்ற புறஜாதி ஜனங்கள் कि अन्य जाति के समान அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ,
वो जिस प्रकार चलते हैं அப்படி நாம் நடக்காமல் இருக்க வேண்டும். कि तुम ऐसे ना चलो। ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததிகள், விசுவாசிகள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி தான் நாம் நம்முடைய பாவனை நடக்க இருக்க வேண்டும். प्रभु के लोग उसके विश्वासी है, उसके जो प्रभु का आदर योग्य है उसी प्रकार हमें चलना है। மற்றவர்கள் போல வீணான நடத்தை நம் நடக்கக்கூடாது. दूसरे संसार के लोग के समान जो फालतू उस प्रकार का चाल चलन हमारे पास नहीं होना चाहिए। வீணான சிந்தைகளை நாம் சிந்திக்க கூடாது. व्यर्थ विचारों को हमें नहीं करना है। நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேண்டும். हमको एक सेल्फ कंट्रोल जरूरी है। ராஜா வீட்டு பிள்ளை எங்க வேண்டாலும் போகலாம், எங்க வேண்டாலும் வரலாம், அப்படி இருக்க முடியுமா? राजा के घर का जो संतान है जहाँ चाहे जाए, जहाँ चाहे वापस आए, ऐसा हो सकता है क्या? அப்படி இருக்க முடியுமா? कैसे रह सकता है? முடியாது. नहीं रह सकता। எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது. जिसे नहीं खाना है उसे नहीं खाना है। நாம் எதை உடுத்தக்கூடாதோ அதை நாம் உடுத்தக்கூடாது. जो जिस प्रकार का वस्त्र नहीं पहना है उसे नहीं पहनना। நாம் எப்படி அவருடைய மரியாதைக்கு குறைவாக நாம் எந்த ஒரு நடத்தையும் நடக்கக்கூடாது. उसके जो आदर के जो उसका आदर, परमेश्वर का आदर कम हो सकता है, ऐसा कोई कार्य हमें नहीं करना है। அதனால் நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவதற்கு நமக்கு மிகவும் சந்தோஷம்தான். इसीलिए हम परमेश्वर का संतान, विश्वासी है करके हम अपने आप को पुकारने में बहुत खुशी है। ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு ஒரு பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது. कितना बड़ा एक भाग्य है कि हम परमेश्वर का संतान कहलाए। ஆனால் அதற்கு தகுதியாக பாத்திரமாக நடந்து கொள்வதற்கு நமக்கு மனதுண்டா? लेकिन क्या उसके आदर योग्य हम चलने के लिए क्या उसका मन हमारे पास है? அவர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு தகுதியாக நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நமக்கு மனசு இருக்கிறதா? क्या जो पुकारा गया पुकार है उसके अनुसार अपने आप को हमें सीधा बनाने के लिए हमारा मन है क्या? இல்லை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் இல்லாமல் நடந்து கொள்கிறோமா? या उसको पुकारे हुए पुकार के खिलाफ हम चल रहे हैं? எப்படி வேண்டாலும் பேசுவது, जिस प्रकार जैसे भी बोलना, எப்படியாவது உடை போடுவது, इसी प्रकार भी कपड़े पहन लेना, எவ்வளவாவது தூங்குவது, जितना चाहे उतना सो लेना, எங்கு வேண்டாலும் போவது, எப்போ வேண்டுமானாலும் வருவது, जहाँ चाहे जाना, जब चाहे वापस आना। ராஜா வீட்டு பிள்ளை அப்படி இருக்க முடியுமா? क्या राजा के घर का संतान ऐसे रह सकता है? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். हम प्रभु के संतान बोलने से हम प्रभु के संतान के समान अपने आप को बदलना है, अपने आप को उसके आदर योग्य बनाना है। நீங்கள் அதே எபிரேயர் 5வது அதிகாரம் आप उसी एफेसियों का 5वां अध्याय 3 முதல் 8 वचनங்களை படிப்போம். 3 से 8वां वचन पे अपने जैसे पढ़ें। पवित्र लोगों के योग है, हाँ। वैसा तुम में व्यभिचार और किसी प्रकार के अशुद्ध काम या लोभ की चर्चा ना हो, और ना निर्जलता, ना मूर्खता की बातचीत की, ना ठट्टे की, क्योंकि ये बातें शोभा नहीं देती, वरन धन्यवाद ही सुना जाए। क्योंकि तुम यह जानते हो कि किसी व्यभिचारी या अशुद्ध जन या लोभी मनुष्य जो मूर्ति पूजा के बराबर है, मसीह और परमेश्वर के राज में मिरास नहीं। कोई तुम्हें व्यर्थ बातों से धोखा न दे, क्योंकि इन कामों के कारण परमेश्वर का क्रोध आज्ञा न मानने वालों पर भड़कता है। इसलिए तुम उनके सहभागी ना हो, क्योंकि तुम तो पहले अंधकार थे, परंतु अब प्रभु में ज्योति हो, अर्थात ज्योति की संतान के समान चलो। आमीन। அல்லேலூயா. தமிழ் में 3 to 8. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளை மித்தமாக கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வருவதால் ஒருவர் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது வசனம் சொல்கிறது நீங்கள் மோசம் போகாதிருங்கள். 6वां वचन कहता है
तुम धोखा ना दो। உலகத்தை பார்த்து நாம் வாழ்ந்தால் நாம் கண்டிப்பாக கிறிஸ்துவின் வருகையில் மோசம் போய்விடுவோம். संसार के बातों को देखकर हम चलेंगे तो हम जरूर प्रभु के आगमन में हम धोखा खाएंगे। 7வது வசனம் சொல்கிறது அவர்களுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகாதிருங்கள். 7वां वचन कहता है कि तुम उनके साथ उनके अनुसार ना चलो, उनके सहभागी ना हो। நாம் உலகத்தின் பங்காளிகளாக நாம் இருக்கக்கூடாது. हम संसार के सहभागी नहीं होना है। நாம் அழைக்கப்பட்டவர்கள். हम पुकारे गए हुए हैं, அதனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். इसलिए हम उज्याले के समान उज्याले के संतान बनना है। நம்முடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமான அழைப்பாக இருக்கிறது. हमारा जो पुकार है कितना एक मुख्य पुकार है। ஒரு ஆதாமின் நிலையில் இருந்த நமக்கு ஒரு கிறிஸ்துவின் நிலைக்கு நம்மை தேவன் एक அழைத்திருக்கிறார். आदम के अवस्था में रहने वाले हम लोगों को प्रभु ने एक मसीह के समान प्रभु ने बनाया है। ஆதாமினுடைய நிலை அது இழந்து போன வாழ்க்கை. जो आदम का एक जीवन है ये खोया हुआ एक जीवन था। மகிமை ஆதாமுடைய மகிமை போனது, आदम का महिमा गया, ஆதாமுடைய ஜீவன் போனது, आदम का जीवन गया, ஆதாமுடைய பாதுகாப்பு போனது. आदम का सुरक्षा गया, இது எல்லாம் அதற்கு பதிலாக அவனுக்கு சாபம் வந்தது. उसके बदले में उसको शाप मिला। அவன் வேர்வை சிந்தி தன் ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். वो अपना पसीना बहाकर अपना आहार को खाएगा करके प्रभु ने आज्ञा दिया। ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான். एदेन के बगीचा से उसे निकाला गया, அவனுக்கு மரணம் கட்டளையிடப்பட்டது. उसको मृत्यु दंड दिया गया। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் மறுபடியும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். लेकिन प्रभु ने हमें फिर से पुकारा। நம்ம அதாவது முந்தின ஆதாமானவன் அவன் மண்ணுடைய சுபாவத்தை உடையவன். जो पिछला आदम है वो उस मिट्टी का स्वभाव का है। ஆனால் இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்துவோ, लेकिन दूसरा आदम जो मसीह है அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து. वो हमें जीवित करने वाला मसीह है। பழைய ஆதாமுடைய சுபாவத்தின்படி இருந்தால் நமக்கு மரணம். पुराने आदम का स्वभाव में हम रहेंगे तो हमें मृत्यु है, ஆனால் கிறிஸ்துடைய சுபாவத்தின்படி நாம் இருந்தால் நமக்கு ஜீவன். लेकिन मसीह के स्वभाव से हम रहेंगे तो हमें जीवन है, நமக்கு மரணம் இல்லை. हमें मृत्यु नहीं है, ஏனென்றால் கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். क्योंकि मसीह ने मृत्यु को जीता है। அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் उसके கொடுத்திருக்கிறார். संतान हमको भी परमेश्वर ने उस मृत्यु को जीतने का अधिकार दिया। மரித்தாலும் நாம் பிழைப்போம். हम मरने से भी जिएंगे। அதனால் அழிந்து போகிற ஆதாமின் சுபாவத்திலிருந்து नष्ट होने वाला आदम के स्वभाव में से அழியாத கிறிஸ்துடைய சுபாவத்திற்கு நாம் மாற வேண்டும். हम नष्ट ना होने वाला मसीह का स्वभाव में बदलना है। அதுதான் நம்முடைய அழைப்பு. தேவன் அழைத்த அழைப்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். प्रभु ने दिया पुकार के अनुसार उसके योग्य हमें अपने आप को बदलना है। அல்லேலூயா. हालेलुया। அதனால் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इसीलिए जिस प्रकार का हमारा पुकार है उसको हमें समझना जरूरी है। அழைக்கப்பட்டவர் உண்மையுள்ளவர். जो बुलाया हुआ व्यक्ति जो वो सच्चा है, அவர் நிச்சயமாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை, ஜீவனை அவர் கண்டிப்பா वो கொடுப்பார். निश्चय हमको दिया हुआ वायदे को जरूर पूरा करेगा। அதனால் நாம் அந்த அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக, குவாலிஃபைடாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். इसलिए उस पुकार के योग्य हम अपने आप को बदल लेना है। நாம் உலகத்தை பார்க்க கூடாது. संसार को हमें नहीं देखना है। அல்லேலூயா. हालेलुया। முன்னே நாம் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். पहले हम अंधकार के संतान थे, अब हम उजियाले के संतान हो गए हैं। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். हम उजियाले के संतान ही बने रहना। இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மை நாமே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். यीशु मसीह आने तक हम अपने आप को सुरक्षा से अपने आप को संभालना है। நம்மை நாமே பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். हम अपने आप को पवित्रता से संभालना है। அல்லேலூயா.